ஹாய், நான் இன்னைக்கு வந்திருக்கிறது சின்ன ஒரு டாபிக்கோட தான். நான் இன்னைக்கு ஒரு வீடியோ வாட்ச் பண்ணேன். வீடியோ இதுன்னு சொல்ல விரும்பல. அந்த வீடியோல எல்லாமே ப்ரோக்ராமர் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல ப்ரோக்ராமர் எப்படி இருக்கணும்னு எல்லாம் சொல்ற வீடியோ தான் பார்த்தேன். சோ அதுல ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, புரிஞ்சுக்கிறதுலயும் சொல்லி தரதுலயும். சோ ஒரு நல்ல டெவலப்பரா உங்களுக்கு எப்படி உங்க லைஃபை செட் பண்ணி கொண்டு போகணும், நல்ல ஒரு டெவலப்பர் எப்படி ஆகலாம் நல்லா பேசும். அது மாதிரியே நம்ம கிட்ட ரொம்ப பேர் டவுட் எல்லாம் கேக்குறாங்க. அதான் நான் +2 முடிச்சு என்ன பண்றது, இப்படி ரொம்ப பேர் சேம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேக்குறாங்க. அவங்க பிடெக் முடிச்சு என்ன பண்ணணும், +2 முடிச்சு எப்படி ஐடி ஃபீல்டுக்கு வரணும்னு எல்லாம் இனி வரப்போற வீடியோஸ்ல சொல்லுவோம். அப்படிப்பட்ட கொஞ்சம் விஷயம், ஒரு ப்ரோக்ராமராக கொஞ்சம் விஷயம் தான் நான் சொல்றது. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கண்டனுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ஃபோக்கஸ் ஆன் ஏ சிங்கிள் டொமைன் என்கிறது. சிங்கிள் டொமைன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்லுவோம். அது ஏன் சொல்றேன்னா, டொமைன் பத்தி நான் சொல்லித்தரேன். பல ஃபீல்டு இருக்குன்னு சொன்னோம். நாம ஐடி ஃபீல்டுல கோடிங் படிச்ச ஆட்கள் போற ஃபீல்டு இருக்கு, கோடிங் படிக்காம அது பிடிக்காதவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு போக முடிஞ்ச ஃபீல்டும் எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு டொமைன் கான்சென்ட்ரேட் பண்றதுன்னா எல்லாருக்கும் வேற மிஸ்டேக் இருக்கு. இப்போ நான் இந்த வீடியோல பார்த்த விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல ப்ரோக்ராமர் ஆகணும், நல்ல டெவலப்பர் ஆகணும், மல்டிபிள் லாங்குவேஜஸ் படிக்கணும், மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்படி இருந்தா மட்டும்தான் நல்ல ப்ரோக்ராமர் ஆகலாம். அந்த வேலை ஒர்க் பண்ண தான் சொல்றாங்க. ஆனா இது ஒரு இனிஷியல் கேஸ்ல ஒரு ப்ரோக்ராமர் ஆகலாம் நினைக்கிறவங்களுக்கு சிறந்த அட்வைஸ் இது இல்ல. அங்கதான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அது ப்ரோக்ராமர் ஆகி ஒரு ஃபீல்டுல ஒரு ஸ்கில் செட் பண்ணி கொஞ்சம் ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்ச ஆளுக்கு கொடுக்குற அட்வைஸ் தான் இந்த மல்டிபிள் ஸ்கில்ஸ் வேணும் சொல்றது. பட் இனிஷியலி நீங்க ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும் இல்ல ஒரு டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கில்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ வெப் டெவலப்மெண்ட்னா ஒரு லாங்குவேஜ், அதே மாதிரி மொபைலா இருந்தா ஏதாச்சும் ஒன்னு கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. 2 இல்ல 3 ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு கம்பெனில இன்டர்னாவோ இல்ல ஒரு ஜாப்லயோ சேர பாருங்க. அங்க ஒரு 1 இயரோ 2 இயரோ ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் நீங்க பண்ணலாம் வேற ஃபீல்டு இல்ல மத்த ஸ்கில்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லாம நீங்க போனீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. அப்படி ஒர்க் பண்ண எந்த கம்பெனியுமே ஒத்துக்க மாட்டாங்க. கம்பெனி ஒர்க் எப்படி ஆனாலும் ஒரு ஸ்பெசிபிக் ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஒர்க்ங்கிறது. கூடவே ஒரு டீம் இருக்கும். கொஞ்சம் பேர் மொபைல்ல ஒர்க் பண்றது, கொஞ்சம் பேர் வெப்ல ஒர்க் பண்றது, அப்படி எல்லாம் தான் இருக்கும். எப்பவும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கில்ல ஒர்க் பண்ணுங்க. ஒன்னு சக்சஸ் ஆன அப்புறம் நமக்கு எல்லா ப்ராஜெக்டும் ஹேண்டில் பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா அப்புறம் நீங்க மல்டிபிள் ஸ்கில்ஸ்க்கு போங்க. இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ். நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ரொஃபைல்ஸ் பாக்குறோம். பல விஷயங்கள் இப்ப PHP தெரியும், பைத்தன் தெரியும், நோடு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா ஒன்னும் கரெக்டா தெரியாது. ஒரு ப்ராஜெக்ட் கேட்டா செய்ய தெரியாத ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க ஆகாம அதுல கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஆசை இருக்கும் டிஃபரெண்ட் ஸ்கில்ஸ் படிக்க. நான் எல்லாம் ஒர்க் பண்ற டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஆண்ட்ராய்ட்ல தான் ஒர்க் பண்ணேன். அப்போ எனக்கு ஆசை வெப்ல அது படிக்கணும், இது படிக்கணும், பைத்தன்ல ஜாங்கோ படிக்கணும், நோட்ல எக்ஸ்பிரஸ் செய்யணும், அது படிக்கணும், இது படிக்கணும் எல்லாம் அப்ப பல ஆசை இருந்துச்சு. பட் நாம என்ன பண்ணணும்னா அங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்கில்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணா நல்ல ஒரு பொசிஷன்ல ரீச் பண்ணலாம். அது முடிச்சப்பறம் என்ன பண்ணோம், இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கில்ல போக ஆரம்பிச்சோம். அது ஒரு நல்ல வே தான். இல்லைன்னா க்ரோ பண்ண முடியாது. மல்டிபிள் ஸ்கில் எல்லாமே அங்கே இங்கே இருக்கும். ஆனா கம்ப்ளீட்டா ஒன்னும் தெரியாம இருப்பீங்க. கம்ப்ளீட்டா படிச்சு கொஞ்சம் ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சு அப்புறம் இந்த மல்டிபிள் ஸ்கில்ல நீங்க பாருங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ங்கிறது தான். இப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஆளா இருந்தா பேசிக் லூப், அரே, ஒப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் எல்லாம் இருக்கு. அது மாதிரி கிளாஸ், ஒப்ஜெக்ட், அப்ஸ்ட்ராக்ட், இதுல எல்லாம் ஒரு நல்ல டீடைலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொன்னா நம்ம காலேஜ்ல எக்ஸாமுக்கு படிச்ச மாதிரி மனப்பாடம் பண்ணி படிக்கிறது இல்ல. ஒரு ரவுண்ட் படிச்சு போங்க, அப்புறம் ப்ராப்ளம்ஸ் எடுத்து பண்ணுங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் இந்த டவுட் எல்லாம் வரும். அப்போ திரும்பவும் வந்து படிக்கிறது. அப்படித்தான் நம்ம படிச்சு ஆட் பண்ணணும். 3வது பாயிண்ட் தான் லவ் யுவர் கோட். லவ் யுவர் கோட் சொல்லும் போது கோடிங்க புடிச்சு பார்க்க ட்ரை பண்ணணும். கோடிங் பிடிக்காம உங்களுக்கு ஒரு டெவலப்பர் ஆக முடியாது. அதாவது எனக்கு வேற என்னமோ பிடிக்கும், நான் டைம் பாஸுக்காக இல்ல ஜாபுக்காக மட்டும் தான் கோட் பண்றேன், அப்படி இல்ல. அப்படி கோட் பண்ணிட்டு ஒரு யூஸும் இல்ல. உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். இப்ப எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையவே இருக்கு. எனக்கு ஒரு ட்ரம்மர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. அப்புறம் ஒரு வீடியோ எடிட்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. ரொம்ப ஆசை இருந்துச்சு. லைஃப்ல ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ஆசைகளா வந்து போகும். இது என் லைஃப்னும் இதே மாதிரி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணணும்னும் இது ஒரு டைம் பாஸா ஒரு 5 மணி வரை மட்டும் பண்ற ஒர்க் இல்லாம அது முடிச்சு வேற ஏதாச்சும் விஷயம் பண்ணலாம்னு நினைக்காம அந்த லைஃப்ல வாழாம ஃபுல் டைம் இதை எடுக்க பாருங்க. அப்படி கரியர் க்ரோ பண்ண பாருங்க. அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அடுத்ததுதான் ப்ராப்ளம் ஓரியன்டா படிக்கிறது. அதாவது ப்ராஜெக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு கம்பெனிலையும் ஒர்க் பண்ணாதவங்களா இருந்தா உங்க கையில ப்ராஜெக்டே இருக்காது. அப்போ ப்ராஜெக்ட் இல்ல உங்களுக்குன்னா ஆல்ரெடி நம்ம முன்னால வாட்ஸ்அப், ஸ்விக்கி இப்படி எல்லாம் ரொம்ப ஆப்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்றோம். அப்போ அந்த மாதிரி ஆப் எல்லாம் எடுத்து பண்ண பாருங்க. இல்லைன்னா வெப்சைட், இந்த அமேசான் மாதிரி இருக்கிற வெப்சைட் ஏதாச்சும் பண்ணுங்க.
இப்படி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை நீங்களே செலக்ட் பண்ணி செய்ய பாருங்க. என்னன்னா படிக்கிறதும் இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் படிக்க யாராலையும் முடியும். பைத்தன் படிக்கலாம், அது படிக்கலாம், இது படிக்கலாம். ஆனா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ற நாலேஜ் வேறதான். அதுல நீங்க ரொம்ப விஷயங்கள் படிப்பீங்க. இந்த பேசிக் படிச்ச விஷயங்க நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸ் நீங்க கூகுள் சர்ச் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. சால்வ் பண்ணும்போது புது விஷயங்கள் ரீட் பண்ணுவீங்க. அந்த டைம்ல தான் இதுதான் அதுன்னு எல்லாம் புரியும். இப்போ நேத்து வீடியோ எடிட்டிங்க்கு கோடிங் எல்லாம் விடுங்க, வீடியோ எடிட்டிங்க்கு ப்ரொஃபைல் ஒரு பையன் என்ன கூப்பிட்டான். அவனை கூப்பிட்டு பேசும்போது அவன்கிட்ட அவனோட ஒர்க் ஏதாச்சும் கேட்டேன். அப்ப அவன் சொல்றான் அவன்கிட்ட ஒர்க் ஒன்னும் இல்லைன்னு. அவன்கிட்ட கேமரா இருக்கு, எடிட்டிங் தெரியும், சிஸ்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு 10 ஒர்க் எடுத்து பண்ணலாம்ல. ஒரு குழந்தை வீட்டுல இருக்கு, அந்த குழந்தையோட மூமெண்ட் ஆச்சு எடுத்து ஒரு 5 மினிட் வீடியோ பண்ணலாமே. இப்படித்தான் ஏதாச்சும் வீடியோ மாடல் பண்ணி ஒரு 10 வீடியோச்சும் பண்ணணும். அது மாதிரி தான் ப்ரொஜெக்டும். ஒரு 2-3 ப்ரொஜெக்ட் ஆச்சும் நீங்க ஒரு டொமைன்ல வெரைட்டியா செய்ய பாருங்க. வெரைட்டியா பண்ணலனாலும் நீங்க காப்பி பண்ணி இல்ல மாடல் பண்ணியாச்சும் ப்ரொஜெக்ட் ஒரு 3 ஆச்சும் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். அங்க உங்களுக்கு டிகிரி ஒன்னும் பிரச்சனையே இல்லை. இது ரியல் சினாரியோ தான். நான் ஃபீல் பண்ண விஷயம் தான். நானும் ரொம்ப பேர் இது ஃபீல் பண்ண விஷயம் தான். என் ஸ்டோரி நான் அப்புறம் சொல்றேன். ஒரு 100K சப்ஸ்கிரைபர் ஆச்சும் ஆகட்டும், அப்புறம் அதை பத்தி எல்லாம் ரிவீல் பண்றேன். நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு, நிறைய ஸ்டோரி சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராப்ளம் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அடுத்ததா எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான், உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைல்ல போகணும்னா எப்பவும் நீங்க பண்ண வேண்டியது ஒரு ரிஸ்க் எடுக்கிற மென்டாலிட்டியில வாங்க. அதாவது நான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க .NET ஈஸி தான், PHP ஈஸி தான், ஆனா ஜாவா ரொம்ப டிஃபிகல்ட். அப்ப நான் யோசிச்சேன், ஜாவா டிஃபிகல்ட் சொல்றதுக்கு அதுவும் மனுஷன் தானே பண்ணுது, அப்புறம் ஏன் நம்மளால படிக்க முடியல? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ற விஷயம் தான். அப்படியெல்லாம் நாங்க ஜாவா படிச்சிருக்கோம். நாங்க ப்ரொஜெக்ட் எல்லாம் செஞ்ச டைம்ல, பிடெக் எல்லாம் படிக்கிற டைம்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாவா படிச்சு ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தோம். அதே மாதிரியே ஆண்ட்ராய்டுல ஜாவால ஆரம்பிச்சப்போ ஆண்ட்ராய்டுல ஜாவால தான் கோட் பண்றோம். அதே டைம்ல ஆண்ட்ராய்டு NDK சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. அதாவது இந்த C++ கோட ஜாவால இருந்து கோட் பண்ற ஒரு வேலை தான் அது. நான் அப்ப என்ன பண்ணேன்னா, ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ்க்கு நிறைய சேலரி இருந்துச்சு, நிறைய ஜாப் இருந்துச்சு, நிறைய வேகன்சி இருந்துச்சு. அப்ப யாரும் ரிஸ்க் எடுத்து இந்த C++ எடுக்க போகாது. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபீல்டையும் எடுக்க பார்த்தேன். இந்த C++ எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். இப்படி இருக்கிற லைப்ரரிஸ், இன்டராக்ஷன்ஸ், மீடியா ஸ்ட்ரீமிங் எல்லாம் பார்த்தேன். அப்போ ரிஸ்க் எடுத்து இப்படி எல்லாம் பண்ணும்போது நம்ம ஒரு கம்பெனில ஏறினா நம்மளை ரீப்ளேஸ் பண்ண யாருமே இல்லாம இருக்கும். அப்படி ஆகணும்னா சான்ஸ் இருக்கிற ஃபீல்டா பார்த்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, கோடிங் ஸ்டாண்டர்ட் கீப் பண்ணும் சொல்றது. கோடிங் ஸ்டாண்டர்ட் சொல்லும் போது இப்போ எல்லா லாங்குவேஜஸ்லயும் இப்போ ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம், வேரியபிள் எப்படி எழுதலாம், அதே மாதிரி மற்ற பேஜ்ல இதெல்லாம் பார்க்கும்போது இது ஃபங்க்ஷனா வேரியபிளா எப்படி தெரியணும். அதே மாதிரி இந்த நேமிங் ரூல்ஸ் எப்படி, அந்த விஷயங்கள் எல்லாமே டாக்குமெண்டா ரீட் பண்ணலாம் உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் டெவலப்பரா இல்ல ப்ரோக்ராமரான்னு உங்க கோடு பார்த்தாலே யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். பயங்கர இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் அது. நீங்க எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி கோடிங் ஸ்டாண்டர்ட் கீப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பேச போறது டீம் ஒர்க் பேஸ் பண்ணி இருக்கிற விஷயங்கள் தான். அப்போ எப்படி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணலாம், டீம்ல ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ற டூல்ஸ் எதெல்லாம், அப்படி இருக்கிற விஷயங்கள். அதே மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? இப்போ அஜைல், ஸ்க்ரம், கன்பான் ஃப்ளோ அப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. அதோட எல்லாம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப டீப்பா நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனா அதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணுங்க. ஸ்க்ரம்னா என்ன, ஸ்க்ரம்ல ஸ்பிரிண்ட் எப்படி டிவைட் பண்றது, அப்படி ப்ராஜெக்ட் எப்படி மேனேஜ் பண்றது, அதாவது வீக்லி இந்த டாஸ்க் முடிக்கணும், அந்த டாஸ்க் முடிக்கலாம், அப்ப யாரெல்லாம் பிளான் பண்ணும், ப்ராஜெக்ட் மேனேஜரோட ரோல் என்ன, ஸ்க்ரம்னா என்ன, கன்பான் ஃப்ளோன்னா என்ன, மத்த மாடல் எல்லாமே எப்படிதான் பண்றாங்க, அது மாதிரி கோடிங்கோட ஆர்கிடெக்சர் இருக்கு டிஃப்ரெண்டான MVC, MVV. இதை பத்தி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரக்சரான ப்ராஜெக்ட் எல்லாம் செய்ய முடியாது. ஆனா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சு நீங்க ரெஸ்யூம்ல இந்த வேர்ட் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களை இன்டர்வியூ பண்ண போற கம்பெனி ஷாக் ஆவாங்க, நல்லா இருக்கே இந்த ப்ரொஃபைல்னு. அப்போ அப்படி விஷயங்கள் ஆட் பண்ணுங்க. ரொம்ப இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு எல்லாம் இல்ல. அவங்க கால் பண்ணும்போது சொல்லுங்க, எனக்கு அப்படி ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ண முடியல, ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நான் படிச்சு பார்த்திருக்கேன், அந்த விஷயங்கள் எல்லாம் என்னால செய்யவும் முடியும், ஒரு சான்ஸ் கிடைச்சா ஐ கேன் ட்ரைன்னு சொல்லணும். பேசிக்கான இவ்வளவு பாயிண்ட்ஸ் தான் எனக்கு சொல்றதுக்கு இருக்கு. அப்போ ஒரு ப்ரோக்ராமர் ஆகும்போது நல்ல ரிஸ்க் எடுத்து நல்ல ஹெவி ஒர்க் அவுட் தான் அது. ரொம்ப விஷயங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிற மென்டாலிட்டியில வாங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிற மென்டாலிட்டியில வராதவங்களுக்கு கண்டிப்பா IT ஃபீல்டு ஒரு போரிங் ஃபீல்டா தான் இருக்கும். நல்ல ப்ரோக்ராமர் ஆகணும்னா கஷ்டப்பட்டா மட்டும்தான், அதுதான் சொல்யூஷன். அப்ப சின்ன விஷயம் தான் சொன்னோம், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு புரிஞ்சுக்க. நீங்க ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் யோசிச்சு ஒர்க் பண்ணுங்க.